ஹாய் வெல்கம் டு நியோ டின்டிசி. ஸோ நம்மளோட 12வது டெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நடுவில் வந்து நான் ஒரு சில டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கீ போடலை. மேபி 9, 10, 11 இது 3த்துக்கும் நான் ஆன்சர் போடலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பழசு 2 இதெல்லாம் போடலை. எனக்கு டைம் கிடைக்கல, நிறைய ஒர்க் இருந்தனால போட முடியல. நான் போட்டுறேன், கண்டிப்பாக போட்டுருவேன். சரிங்களா? சரி வாங்க. இது என்னன்னா பார்ட் சி வந்து ஓவராக முடிஞ்சு தமிழ் பார்ட் சி அதோட ஃபுல் டெஸ்ட்டு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி. மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துருக்கும். எனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்துச்சோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பாருங்கள். படிக்காதவங்க டெஸ்ட் பேட்சில் இல்லாதவங்க கூட இந்த கொஸ்டின் டிஸ்கஷனை பார்த்துங்க. நிறைய எக்ஸ்ட்ரா டேட்டா என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து ஜிகே வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். தமிழ் இன்னும் ஒரு 4 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அதில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஜிகே தான் ஆரம்பிக்க போகுது. ஜிகே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா? புதுசாக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க நான் டெலிகிராமில் மெசேஜ் போடுறேன், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே டெஸ்ட்டில் அதில் ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா? தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுவர். ஓகேங்களா? தற்கால தமிழ் இலக்கியம், தற்காலம் வந்தாலும் என்ன வந்துடும், பாரதியார் தான் ஆன்சராக வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப செய்யுள் வடிவில் ரொம்ப தீவிரமான செயலாக இருக்கும். அதாவது இலக்கணம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து நம்மளோட பாரதியார் வந்து தான் என்ன பண்ணார், வசன கவிதை, சீட்டு கவிதை அப்படின்றதெல்லாம் உருவாக்குனார். சரிங்களா? தமிழ் இலக்கியத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துனார். ஓகேவா? ஸோ மகாபாரதன்றது எல்லாராலையும் படித்து பொருள் புரிஞ்ச முடியாது. ஆனால் அதை தழுவி எழுதிய பாஞ்சாலி சபதத்தை எல்லாராலையும் புரிஞ்சு பொருள் எடுத்துக்க முடியும். அதுக்கு காரணம் அது எளிமையாக இருந்தது தான். ஸோ ஆன்சர் பாரதியார். இயற்கை கவி நீங்கள் எங்கே போய்ட்டு தற்காலம் முடியரச வைரமுத்து இவங்க யாரும் போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பாரதியார் தான். இயற்கை கவிதை தத்துவ அறிஞர், இயற்கை கவிதை தத்துவ அறிஞர். ஓகேங்களா? ஸோ எல்லாரோட ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா பாரதியாரோ இல்லை சுப்பிரமணியமோ அதாக தான் இருக்கும். சரிங்களா? பாரதியார், சுப்பிரமணிய சிவம் இது இல்லை. ஆன்சர் வந்து தாகூர். ஓகேங்களா? ஸோ இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் யாருன்னு பார்த்தோம்னா தாகூர் தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கேன், அதனால இந்த கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். இயற்கை கவிதை தத்துவ அறிஞர். அதே இயற்கை கவிஞர் யாருன்னு கேட்டோம்னா நம்மளோட பாரதிதாசன் ஒருவர் இயற்கை கவிஞர். ஓகேவா? இயற்கை கவிஞர் யாருன்னு கேட்டோம்னா பாரதிதாசன். இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் யாருன்னு கேட்டோம்னா தாகூர். ஓகேங்களா? கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரி சார். ஓகேவா? அப்படிலாம் ஒரு இல்லை, அப்புறம் அவருக்கு பேர் கூட வச்சிருப்பாங்க. ஓகே. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். நம்ம புக்கில் இது கிடைக்காது, அதனால தான் கொடுத்துருக்கேன். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் ஏன்னா வா ராமலிங்கன்னு சொல்லுவாங்க. அவர் பேர் ஷார்ட்டா வாரா. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, வாரா. ஆயுள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டுவார். யார் வந்து கவிமணி வந்து இறந்துட்டு கவிமணி இறந்துட்ட பின்னாடி அவரோட கடைசியில் அந்த இது அவரை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க இல்லையா, இறந்துட்ட பின்னாடி பாடுவாங்க இல்லையா. ஸோ அப்போ போயிட்டு யாருன்னா டி.கே. சிதம்பரம், டி.கே.சின்னு சொல்லும் இல்லையா, அவர் போயிட்டு இப்போ சொல்லுவார், ஆயுள் முழுவதும் தமிழ் மகன் உன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னு கேட்டோம்னா டி.கே.சி. ஓகேவா? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யார் கூற்று கேட்கலாம். ஓகேங்களா? பாரதிதாசன் பாரதியாரை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. நம்ம புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. பாரதிதாசன் சொல்றாரு, யாரெல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்யறாலும் அவங்க சாவதில்லை, அதனால தான் பாரதியாரை நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாரதியாரை மென்ஷன் பண்ணி சொல்லுவாரு. ஸோ யாருடைய கூற்றுன்னு கேட்டா பாரதிதாசன். யாரை பற்றி எது இல்லை, யாரை இதில் குறிப்பிடுகிறதுனா பாரதியார். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பி. நூலாசிரியர் நூலை பொறுத்துக்க. ஓகேவா? சுத்தானந்த பாரதியார், வாவேசு ஐயர், சுப்பிரமணிய பாரதி, வீரசாமி ரெட்டியார். ஸோ ஓகேங்களா? இதில் நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு நமக்கு என்ன க்ளூ கிடைக்குன்னு பாருங்க. ஓகேவா? நமக்கு வந்து சுப்பிரமணிய பாரதி யாரு, பாரதியார்னா ஞான ரதம் அப்படின்ற நூல் எழுதினார் அவர் தானே. 3க்கு 1 ஆப்ஷனில் பாருங்க, ஏதாவது 3க்கு 1 இருக்கா பாருங்க. அதாவது 3வது சி ஆப்ஷனுக்கு 1 தான் வரணும். அது மாதிரி ஏதாவது இருக்கா? 2 4 3 1 1 2 3 4 1 2 3 பாருங்க. பாரு ஆன்சர் சி வந்து என்ன இருக்கு, 2 3 4 2 4 1 3. அப்போ அவ்வளோதான். ஒரே ஒரு க்ளூ வச்சு என்ன பண்ணிடலாம், ஒரு ஆன்சரை போட்டலாம். ஏன்னா அவனுக்கு 1 தான் தெரியும் அப்படின்றத வச்சு. ஓகேங்களா? நாம என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸ்ட்ரா டேட்டா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்க கொஸ்டின், அதனால எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணிடலாம், வேற தெரிஞ்சிடலாம். சுத்தானந்த பாரதினா ஏழைப்படும் பாடு. சுத்தானந்த பாரதி என்னது, ஏழைப்படும் பாடு அப்படி நூல் எழுதுறது சுத்தானந்த பாரதி. ஓகேவா? வாவேசு ஐயர் கமல விஜயம். ஓகேங்களா? வாவேசு ஐயர் வந்து கமல விஜயம், வங்கையரசின் காதல் என்ற தொகுப்பு எழுதியிருப்பாரு. குளத்தங்கரையின் அரசமர் என்ற நூல் எழுதியிருப்பாரு இல்லையா. ஸோ அதே மாதிரி கமல விஜயம் அந்த நூலை எழுதியிருக்காரு. சுப்பிரமணிய பாரதி ஞானரதம், சந்திரிகை. ஓகேங்களா? அதுதான் அவருடைய உரைநடை நூலாச்சு இல்லை. ஞானரதம் முதல் உரைநடை நூல், அதை நோட் பண்ணிங்க. வீரசாமி செட்டியார் வந்து வினோதர மஞ்சரி. ஓகேவா? வினோதர மஞ்சரி. ஓகேவா? ஸோ அடுத்த டைம் இதில் ஏதாவது ஒன்று கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சிறுகதையை பொறுத்தவரையும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதா இருக்காது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா படிக்கிறதுல தான் நமக்கு புரியும். ஓகேவா? பொருந்தாத இணையை காண்க. யாதும் ஊரு யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றார். கரெக்ட் தானே? ஆமா, அடிக்கடி சொல்றது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. ஓகேவா? நாமக்கல் கவிஞர் இதில் பாடுவார். எப்பனா உப்பு சத்தியாரம் வரும்போது பாடுவார். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்தல் வேண்டும் கவிமணி தான். தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்னு சொல்லுவார். இது வந்து பாரதியார் கிடையாது, பாரதிதாசன். ஓகேங்களா? பாரதிதாசன். தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. ஓகே, எப்படி நான் பாரதியாருக்கும் குழப்பெல்லாம் படிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அதை திருப்பி ஞாபகம் வச்சுக்கிறதா வேற வழியே கிடையாது. இப்போ நான் இங்கே பாரதிதாசன் நினைச்சேன், பாரதியார் இருக்குது. ஐயோ இது பாரதியார் இல்லை, பாரதிதாசன். நான் வந்து ஒரு டைம் பாரதியார் தப்பா போட்டு ஆன்சர் பாரதிதாசன் தெரிஞ்ச பின்னாடி மீண்டும் இந்த கொஸ்டின் வந்தால் எனக்கு என்ன ஞாபகம் வரும், பாரதிதாசன் தான் ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ வந்து பாரதியார் கிடையாது, பாரதிதாசன். ஸோ ஆன்சர் டி.
தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி, நீ கனி உன்னை கொத்தி திங்கிற கிளிதான் நான் அப்படின்னு சொல்லுவார். பெற்றதாயும் பிறந்த பொன்னோடும் நற்றவாவனினும் நனி சிறந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது? ஓகேங்களா, பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் ஓகேங்களா, நற்றவானினும் நனி சிறந்தனவே. ஓகேங்களா, இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய கவிஞர். ஓகேங்களா, தேசிய கவிஞர் யார்? ஆன்சர் பி. ஓகேங்களா, புரட்சி கவிஞர் யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஓகேங்களா, புரட்சி கவிஞா பாரதிதாசன். தேசிய கவிஞா பாரதியார். காந்திய கவிஞா நா வெங்கட்ராமலிங்கனார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா, பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும், தாயார் இருந்தாலும் பிறந்த பொன்னாடாலும் நற்றவானினும் நனி சிறந்தது. அதை விட அந்த என் மொழி நனி சிறந்தது. ஓகேவா, அப்படின்னு சொல்றது யாருன்னா தேசிய கவிதா. நாடுன்னு வந்து சில உங்களுக்கு க்ளூவேட் என்ன, பாரதிதாசன் என்ன பண்ணிப்பாரு, மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்குள்ள பாடிப்பார். ஓகேவா, ஆனா பாரதியார்னா என்ன அர்த்தம்? வையகம், உலகம், நாடு, உலகம் எல்லாத்தையும் சேர்த்து பாடிப்பார். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பாரதியார். எல்லாருக்கும் எல்லாம் இன்று இருப்பதனா இடம் நோக்கி இன்று இந்த வையம், இது பொது உடைமை. பொது உடைமைக்கு யாரு? பாரதிதாசன். படிச்சுமா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து பாரதிதாசன். நம்மளோட ஒரு இடத்துல ஒரு தனித்தமிழுக்கு மறைமை இவர் பதிமார் கலைஞர், தனித்தமிழுக்கு வித்திட்டவர், அதான் பதிமார் கலைஞர். ஓகேங்களா, தனித்தமிழுக்குன்னு கேட்டால் மறைமலை அடிகள், பொது உடைமைக்கு பாரதிதாசன், மேடை பேச்சுக்கு அண்ணா, அது மாதிரி சொல்லும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் பொது உடைமை. எல்லாருக்கும் எல்லாம் இன்று இருப்பதனா இடம் நோக்கி நகர்கின்ற இந்த வையம் அப்படின்னு பாடினது யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா, இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் அப்படின்னு எளிய தமிழை பாடியிருப்பாரு. அது யாருன்னு கேட்டால் கண்ணதாசன். சரிங்களா, இந்த மாதிரி வந்தால் இது வந்து பாரதிதாசன். திங்களோடும் செலும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா, திங்கள் அர்த்தம் நிலா பிறக்கும் போதும், செலும் பருதி சூரியன் இருக்கும் போதும், விண்ணோடும் வானத்தோடும், உடுக்கெல்லாம் நட்சத்திரத்தோடும் கடலோடும், இதெல்லாம் எப்போ பிறந்ததோ, அதாவது இந்த உலகம் எப்போ உருவானதோ அப்பவே நாங்களும் தமிழோடு பிறந்தோம் அப்படின்னு சொல்ற, தமிழை வந்து அவ்வளவு தொன்மையானதுன்னு சொல்றாரு பாரதிதாசன். ஆன்சர் டி. ஞாபகம் வச்சுங்க. ஸோ பாரத சக்தி மகாகாவியம் இதை இயற்றியது யாருன்னு பார்த்தோம்னா சுத்தானந்த பாரதியார். ஓகேங்களா, சுத்தானந்த பாரதியார். எல்லாமே பாரதின்னு வருது பாருங்க. ஓகேவா, பாரத சக்தி மகாகாவியத்தை எழுதுந்து சுத்தானந்த பாரதியார். ஓகேங்களா, மகாகவி பாரதியார் போட்டுறாதீங்க. சரிங்களா, ஞாபகம். இந்த ஒரு கொஸ்டின் ட்விஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி, செகண்ட் பி. ஓகேங்களா, சுத்தானந்த பாரதியார். புலவர். மோஸ்ட்லி நான் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை தான் எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் படித்த கொஸ்டினே வந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரிங்களா, இதே கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா இந்த கொஸ்டின்ஸும் தெரியாத கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, குரூப் ஒரு எக்ஸாம்பிள் எழுதும்போது உங்களுக்கு எந்த கொஸ்டினும் புதுசாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். புலவர் ஏறு என்று சிறப்பிக்க பெற்றவர் யார்? புலவர் ஏறு. ஓகேங்களா, நமக்கு தெரியும். பாவலேறு யாருன்னு பார்த்தோன்னா பெருஞ்சித்தனார். அதே வந்து கவிஞர் யாருன்னு கேட்டால் வாணிதாசன். புலவர் யாருன்னு கேட்டோம்னா வரதனஞ்சய பிள்ளை. நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆன்சர் வந்து சி. தமிழரசி குறவஞ்சி எழுதந்து யாரு? வரதனஞ்சய பிள்ளை. புலவர் யாரு? ஓகேவா, பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியார் பாராட்ட பெற்றவர். பலே பாண்டியா நீ ஒரு புலவன் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து ஒருத்தர் பாராட்டிருப்பாரு. அது யாருன்னு கேட்டோம்னா கத்தி இன்று ரத்தம் என்று யுத்தம் என்று பாடினார் இல்லையா, நாமக்கல் கவிஞர். அவரை பற்றி தான் பாடியிருப்பாரு. சரியா, ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, இது முக்கியமான கொஸ்டின். என்ன போச்சுங்க, நாமக்கல் கவிஞரை வந்து பாரதியார் என்ன சொல்ற? பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன்டா ஐயமில்லை அப்படின்றார், பாராட்டுறாரு. சீடைக்காக சிலேட்டு பயணம். சீடைக்காக சிலேட்டு பணயம். ஓகே, சிலேட்டை பணையம் வச்சு சீடை சாப்பிட்டேன். முறுக்குக்காக மோதிரம் பணயம். காப்பிக்காக கடுக்கன் பணயம். பாடல் இது மாதிரி நான் ஒவ்வொன்றையும் பணையம் வச்சு இதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னது கவிமணி தேசிய விநாயகம். ஓகேங்களா, இதெல்லாம் சிலபஸ் தானே, அதனால தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இவங்களை பற்றி தெரியாத கொஸ்டின். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ ஆன்சர் வந்து ஏ. இருட்டறையில் உள்ளதரா உலகம் என தொடங்கும் பாடலை இருட்டறையில் உள்ளதரா உலகம் என தொடங்கிய பாடலை பாடியவர் பாரதிதாசன். ஓகேங்களா, பாரதிதாசன் தான் அப்படி இருட்டறையில் உள்ளதரா உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எழுதியிருப்பார். ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே நமக்கு தெரியாத கொஸ்டின் தான். ஸோ முக்கியமான டேட்டா தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. எங்கள் பகைவர், இங்குள்ள தமிழர்கள் வருதா கீவேடு. ஸோ பாரதிதாசன். ஓகேங்களா, பாரதிதாசன் தான் என்ன பண்ணியிருப்பாரு? எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தாங்க, நாங்களாம் ஒன்று சேர்ந்த கண்டு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஒற்றுமையை பற்றி கொடுத்துருப்பாரு பாரதிதாசன். 16க்கு பி. பின்வரும் நூல்கள் கண்ணதாசன் எழுதார் நூல் கேட்குறாங்க. இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி. ஓகே, திருக்கை விளக்கம் யாரு? திருக்கை விளக்கம் வந்து கம்பர் வருவாரா? சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பட் திருக்கை விளக்கம் மட்டும் யாரும் இல்லை, கண்ணதாசன் இல்லை. ஓகேவா, நோட் பண்ணிங்க. இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி, மாங்கனி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி. ஓகேலா, இயேசு காவியம். அப்புறம் நிறைய நூல் எழுதியிருப்பார். நிறைய காப்பியங்களாக கூட எழுதியிருப்பாரு. சேரமான் காதலி, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா இவரோட இது சாகித்ய அகாடமி பெற்றது. ஓகேவா, ஸோ திருக்கை விளக்கம் மட்டும் இவரு கிடையாது. ஓகேங்களா, திருக்கை விளக்கம் குமரகுருபரா இல்லை கம்பரா யாரோ ஒருத்தர் வருவார். கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து மாத்திரம் தெரிஞ்சுங்க. ஆட்சிக்கு அஞ்சாமல் யாரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு சொன்னது வந்து முடியரசன் பாடுவார். கவிஞன்னா யாரு? ஆட்சிக்கு அஞ்சாமல். கவிஞன்னா இப்போ யார் ஆட்சியில் இருக்கானோ அவனை பற்றி போந்து பாடுறவன் கிடையாது கவிஞன். ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆள்க, நீ யார் வேணாலும் ஆளு நாட்டை, ஆனால் அதை தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன். நீ வந்து என்ன பண்ணுற, நாட்டை தப்பா ஆள்றனா அதை எதிர்த்து பாடுறவன் தான் யார்? கவிஞன் அப்படின்றது தான் இது. முடியரசன். யார் கவிஞன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஆன்சர் முடியரசன். பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு கற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? பழந்தமிழ் கற்றல் இன்பம். ஓகேவா, பல நாடு சுற்றல் இன்பம் அப்படின்னு சொல்லி இன்பம் வந்திருந்தா சுரதா ஞாபகம் வச்சுங்க. பழைய புக்கு இதெல்லாம் வந்து பழைய புக்கு. இன்பம் சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கும். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து கீவேர்டு இன்பம்னா சுரதா.
பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவோடு சொல்வதில் வல்லவர். ஓகேங்களா, இவர் வந்து இரட்டர மொழிதல் நல்லா பாடுவார். அந்த இரட்டர மொழிதல் பாடும்போது துன்பத்தை கூட நகைச்சுவோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமச்சந்திர கவிராயர். ஓகேங்களா, இரட்டர மொழிதல் பாடுற இடத்துல வருவார். தனிப்பாடல் திரட்டு அதில் வருவார். ஓகேவா, ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், அது திருக்கை விளக்கம் வந்து கம்பர் தான். திருக்கை விளக்கம் வந்து கம்பர் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர். ஆமாம், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாருன்னா வாணிதாசன். அவர் புதுவை எடுத்த வில்லியனூரில் பிறந்தார். கரெக்ட் தான். ஓகேவா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், பாவலர் மணி, கவிஞர் எல்லாமே வந்து யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன் தான். திருக்கவை திரைக்கவி திலகம் மருகதாசி படல். திரைக்கவி திலகம் மருகதாசி விடலை படம்னா திரைக்கவி திலகம். பட்டுக்கோட்டை கலான்னு சொல்ற வந்து மக்கள் கவிஞர். ஓகேவா, மருகதாசி படல் என்னும் தலைப்பில் மருகதாசின் படல் தொகுப்பட்டு வெளிவந்துள்ளது. ரைட்டு தான். நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா கந்தர் அனுபதி. நீதிநெறி விளக்கம் குமரகுருபர் தான். கந்தர் கல்வெண்பா குமரகுருபர். முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் இது எல்லாமே குமரகுருபர் தான். கந்தர் அனுபதி வரமாட்டார். கந்தர் அனுபதி மட்டும் யார் வருவார்னா அருணகிரிநாதர் வருவார். திருப்புகழ் பாடினார் இல்லையா, அருணகிரிநாதர் வருவார். நோட் பண்ணீங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அது மட்டும் தப்பு. மொத்தம் இது ஒன்று தப்புனா எல்லாமே இந்த கூட்டு தப்புனா தப்பு தான் அதில். ஏன்னா இதில் இந்த எல்லா நூலையும் இவர் தான் பாடினார், குமரகுருபர் தான் பாடினான்னு சொல்றாங்க. ஆனால் கந்தர் அனுபதி வந்து யாரு, அருணகிரிநாதர். அதனால தப்பு. சரியா, காரை முத்துப்புலவர் வணங்காம. ஏன்னா வந்து இவர் காரை முத்துப்புலவர்னால இவர் வந்துறார் வாணிதாசன். இது கண்ணதாசன் வந்துருவார். காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பாரதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா, துப்பாக்கி. ஓகேவா, இது எல்லாமே யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புனைப்பெயர்கள் கண்ணதாசன் உண்டு. ரைட் தான், கரெக்ட் தான். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து சி. ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி திருக்கை வழக்கம் வந்து கம்பர் தான் எழுதியிருப்பாரு. திருக்கை வழக்கம் கம்பர் தான் எழுதியிருப்பாரு. சரியா, நோட் பண்ணிங்க. ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம். ஓகேங்களா, சரஸ்வதி அந்தாதி எல்லாமே கம்பர் தான். அடுத்து வந்து கீழ்காணப்படும் கூட்டலில் பொருத்தமற்றதை தெரிவு செய்ய. திருவாரூர் விருதாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரம் என்பதன் சுருக்கமே தெரிவிக்க. ஆமாம், திருவாரூர் விருதாச்சலம் மகனார். ஓகே, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துல்லம் என்ற ஊரில் திருவாரூர் மாவட்டம் கிடையாது, அவங்க அப்பா தான் திருவாரூரில் பிறந்தாரு. ஓகேவா, இவர் வந்து காஞ்சிபுரம். அப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துல்லம் என்ற ஊரில் தான் பிறந்தார். தண்டலம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ தப்பு, ரெண்டாவது கூட்டு தப்பு. ஏன்னா திருவாரூர் மாவட்டம் விட்டுருக்கான். மனித வாழ்க்கையும் இளங்கோவடிகள் இல்லையா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, பொதுமை வேட்டல், அருள் வேட்டல் நிறைய நூல் எதிர்ப்பார் இல்லையா. ஸோ இதுலையும் இளங்கோவடிகள் விட்டுறான், தப்பு. ஓகேங்களா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகள்னு வரணும். அடுத்து தமிழ்நாட்டில் எளிமையை புகுத்திய இவர் தமிழ் தென்றல் என்று சிறப்பேற்றார். ஆமா, அப்போ 1, 4 மட்டும்தான் சரி. ஓகேவா, ஆன்சர் தான் 1 மற்றும் 4. பொருத்தமற்றவை எதுன்னு கேட்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரணும், 2, 3 பொருத்தமற்றவை இருக்கா பாரு. ஆன்சர் டி, 2, 3 பொருத்தமற்றவை. நெக்ஸ்ட், புத்தக சாலை. புத்தக சாலைன்னு சொன்னாலே பாரதிதாசன். பள்ளிச்சாலை வேண்டும்னா கோயில் தோறும் எடுத்துட்டு தெருதோறும் பள்ளிகள் வேண்டும் அப்படின்னா பாரதியார். தெருதோறும் புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொன்னா பாரதிதாசன். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும்னு கேட்டா அண்ணா. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. தீக்குச்சிகள்னாலே அப்துல் ரஹ்மான். குழந்தைகளை பற்றி எழுதின ஒரு கவிதை இது. குழந்தை தொழிலாளர் பற்றி எழுதின தீக்குச்சிகள். சிக்கனம் இது வந்து புத்தக சாலை பாரதிதாசன். சிக்கனம் வந்து சுரதா வருவார். சிக்கனத்துக்கு வந்து சுரதா. காடு வாணிதாசன், பழைய காடு. ஓகேங்களா, ஸோ வந்து பூவெல்லாம் காத்திருக்கேன்னு சொல்லி ஒரு கவிதை எழுதிருப்பேன் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகே, ஆன்சர் வந்து சி. ஞாபகம் வச்சுங்க, சி. பொருத்தா ஒன்றை தேர்க. கண்ணதாசன் பாடல் கொடுத்துட்டா பொருந்தா ஒன்று. முத்தான முத்தெல்லாம் வந்து முத்தல்லவா. ஆமாம், கண்ணதாசன் வந்து பழைய புக்கில் கொடுத்துருவான் பாட்டு. கரெக்ட் தான். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும். இது எல்லாமே யாருன்னா கண்ணதாசன். சின்ன பையிலே செய்தி கேளடா, கண்ணதாசன் வராது. ஓகேங்களா, ஸோ அது யாரும் தெரியல, மறந்துடுச்சு. எனக்கு நான் படிச்சா நான் மறந்துடுச்சு. நம்ம புக்கில் தான் இருக்குது, இந்த பாட்டெல்லாம் புக்கில் தான் இருக்குது. நோட் பண்ணுங்க, பழைய புக்கில் இருக்குது. சரிங்களா, சின்ன பையிலே செய்தி கேளடான்றது கண்ணதாசன் கிடையாது. ஓகேங்களா, மீதி 3 கண்ணதாசன் தான். அடுத்தது அகிலன்னா சித்திரப்பாவை. அதுக்கு தான் என்ன கொடுத்துருப்பாங்க, அவருக்கு ஞானப்பீட விருது கொடுத்துருப்பாங்க 1975 நினைக்கிறேன். சரியா, ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள். ஓகேலா, கீரா வந்து அலையோசை தான். இல்லை, கல்கி தான் அலையோசை. ஓகேங்களா, கல்கி அலையோசை. கீரா வந்து கோபாலபுரம். கரெக்ட், கீரா வந்து கோபாலபுரம். ஓகேவா, நெக்ஸ்ட், பின்னொன்றில் எது கு ஜானிராமனால் எழுதப்படாத புதினம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நாளைக்கு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. சிறுகதையில் தான் நிறைய வந்து நம்ம புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸ் வரும். அதனால தான் சிறுகதை வந்து நான் மோஸ்ட்லி அதிகமாக கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ ஆன்சர் பார்த்துங்க எது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின், பின்னொற்றில் எது கு ஜானகிராமனால் எழுதப்படாத புதினம். எப்படி இதில் வந்து 3 அவர் எழுதியிருப்பாரு, 1 தான் எழுதாமல் இருப்பார். அதுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கு. ஓகேவா, இப்போ இந்த வருஷம் என்ன கேட்பானா, கீழ்கண்டவற்றில் ஜானகிராமன் எழுதப்பட்ட புதினம் என்னன்னு மாற்றி கேட்பான். அவ்வளோதான். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். பாலும் பாவை என்ற நூல் மட்டும் தான் அவர் எழுதலை. ஓகேங்களா, மீதி 3 அவர் தான் எழுதியிருக்காரு. செம்பருத்தி, மரப்பசு, ஆறாமுது, அன்பே ஆறாமுது. அப்போ இந்த வருஷம் எப்படி கேட்கலாம், இது 3ல் ஏதாவது ஒன்று கேட்டு. ஓகேங்களா, இல்லைனா 3ல் 1 கொடுத்துட்டு இது வந்து ஜானகிராமன் எழுதப்பட்டதான்னு கேட்டால் ஆமான்னு போட்டுற போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா, ஸோ செம்பருத்தி, மரப்பசு, அன்பே ஆறாமுது, இது 3 ஜானகிராமன் எழுதுந்து. பாலும் பாவையும் அவர் எழுதலை. நீங்கள் என்ன பண்ணுங்க, யார் இது எழுதுறான்னு கூட நெட்டில் தெரிஞ்சுங்க. அடுத்து, மானுடம் வெல்லும் நூல்களோட நூலாசிரியர்களே பொறுத்துக்க. ஓகேங்களா, மானுடம் வெல்லும், மெர்க்குரி பூக்கள், வேருக்கு நீர் யார் பார்த்தோம், ராஜகிருஷ்ணன் 1973 வந்து சாகித்ய அகாடமி பெற்றோம். நம்ம புக்கில் இருக்குது வேருக்கு நீர். குருதி புனல் வந்து இந்திரா பார்த்த சாரதி. ஓகேங்களா, ஸோ இது 2 1 லாஸ்ட்டில் 2 1 முடியணும். அப்போ எங்கே இருக்குது ஆப்ஷன் டி. ஓகேங்களா, மானுடம் வெல்லும் அப்படின்னா பிரபஞ்சன். மானுடம் வெல்லும்னா பிரபஞ்சன். மெர்க்குரி பூக்கள் பாலகுமாரன். ஓகேங்களா, மோஸ்ட்லி நான் சிறுகதை வந்து இங்கே நிறைய கொடுத்துட்டேன். ஏன்னா சிறுகதை தான்
நமக்கு புக்கில் இல்லாமல் பழைய புக்கில் இருந்தோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோ நிறைய கேட்கக்கூடிய டாபிக் தான் சிறுகதை தான். அதனால தான் நிறைய கொஸ்டின் அப்படி கேட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ மானுடம் வெல்லும்னா பிரபஞ்சன், மெர்க்குரி பூக்கள்லாம் பாலகுமாரன், வேறுக்கு ராஜம் 1973 முதல் பெண் சாகித்ய அகாடமி பெற்ற நூல். ஓகேவா? குருதி புனல் வந்து இந்திரா பார்த்தசாரதி. ஆன்சர் டி. ஏதாவது ஒரு குழு கிடைக்கும், அந்த ஒன்றை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? இப்போ ராஜம் கிருஷ்ணன் என்ன சொன்னா, வேருக்கு நீர். கரெக்டா? அப்போ ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர், இந்திரா பார்த்தசாரதி, குருதி புனல். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் போட்டுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ராஜம் கிருஷ்ணன் என்ன வேருக்கு நேரா 3க்கு 1, 4க்கு வந்து 3. ஓகேங்களா? 3க்கு 1 எங்கே இருக்குது, இந்த பி இருக்குது. 4க்கு 3. ஓகேங்களா? அப்போ கோவிமணி சேகர் வந்து யாகசாலை. கோவிமணி சேகர் வந்து யாகசாலை. ஓகேங்களா? அடுத்து வந்து பாலகுமாரன் வந்து இரும்பு குதிரை. ஓகேங்களா? பாலகுமாரன் இரும்பு குதிரை. மேலே பாருங்க, பாலகுமாரன் மெர்க்குரி புகழ் பார்த்தோமா, பாலகுமாரனா மெர்க்குரி புகழும் இரும்பு குதிரையும் வருது. சரிங்களா? அதே மாதிரி கோவிமணி சேகர்னா யாகசாலை. ஓகேவா? நெக்ஸ்ட் மானுடம் வெல்லும்னா பிரபஞ்சன். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா நம்ம டேட்டா தெரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் அதை வச்சு ஆன்சர் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேங்கையின் மைந்தன், துளசி மாடம், ராஜபெரிகை, மகாநதி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பழைய எல்லாமே இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். நான் எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதெல்லாம் புக்லேயே இல்லை, நமக்கு எங்கே இருக்குன்னே தெரியல இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ஏதாவது ஒன்றை வச்சாச்சும் நம்ம போட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து வேங்கையின் மைந்தன். ஓகேங்களா? நமக்கு சொல்லியிருக்கேன். இது எழுதுறது யாருன்னா அகிலன் தான். ஓகேங்களா? சித்திரப்பாவையில் வந்து அகிலன். அதே மாதிரி வேங்கையின் மைந்தன், இதுவே அகிலனை பற்றி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். இது ஒன்று தெரியும் எனக்கு யாருன்னு பார்த்தோம்னா அகிலன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து துளசி மாடம். துளசி மாடம் வரும்போது வந்து நான் பார்த்த சாரதி. ஓகேங்களா? வேங்கையின் மைந்தன் பிரபஞ்சன், அகிலன். துளசி மாடம் வந்து நான் பார்த்த சாரதி. அடுத்து ராஜபேரிகை வந்து சாண்டில்யன். ஓகேங்களா? பேரிகை வந்து சாண்டில்யன். மகாநதி வந்து யாருன்னு கேட்டோம்னா பிரபஞ்சன். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஆல்ரெடி பிரபஞ்சன் என்ன நூல் பார்த்தோம், மேலே பார்த்தோம்ல, பிரபஞ்சன் மானுடம் வெல்லும், அதுவும் பிரபஞ்சன். சரி, அதே சமயத்தில் இங்கே வந்து மகாநதி, இதுவும் கேட்டாலே யாரு, பிரபஞ்சன். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதாச்சும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். வேங்கையின் மைந்தன் யாருன்னு கேட்டோம்னா அகிலன். ஓகேங்களா? அகிலன் ஞாபகம் வச்சுங்க. துளசி மாடம்னா பார்த்த சாரதி. ஓகேவா? அது வந்து ராஜபேரிகை வந்து சாண்டிலியன். ராஜபேரிகை சாண்டிலியன். மகாநதி வந்து பிரபஞ்சன். சரியா? அவ்வளோதான். வேங்கையின் மைந்தன் அகிலன். ஓகேவா? அதை வச்சு நம்ம போட்டலாம். ஸோ ஆன்சர் வந்து ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர். இலங்கை யாரு? நம்ம நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும், புது புக்கில் இருக்கு. தர்மு சிவராமு. அவர் தான் வந்து எங்க பிறந்திருப்பாரு, இலங்கையில பிறந்திருப்பாரு. ஓகேவா? தர்மு சிவராமு. பசுவையா, தர்மு சிவராம் தானே பசுவையா என்று அழைக்கப்படுவாரு. கரெக்டா? தர்மு சிவராமு, பிரம்மில், பசுவையா. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2த்துல ஏதாவது ஒன்று போட்டால் கூட ஆன்சர் தான். ஓகேங்களா? தர்மு சிவராம் போட்டாலும் சரி, இல்லை பசுவையா போட்டாலும் சரி. ஓகேவா? கரெக்ட் தானே? பசுவையா என்று அழைக்கப்படுவார் தர்மு சிவராம் தானே? கரெக்ட் தான். 2த்துல ஏதாவது ஒன்று ஆன்சர். ஓகேவா? நமக்கு ஆப்ஷன் தப்பாக விட்டுருக்காங்க, அவ்வளோதான். மனிதர்களில் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரம். ஓகேங்களா? நம்ம வந்து மனசு அப்பப்போ மாறிட்டே இருக்கு இல்லையா? அதை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் பிச்சமூர்த்தி. புக்கில் இல்லை. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பிச்சமூர்த்தி பற்றி புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுவார் பிச்சமூர்த்தி தானே. அவரோட முதல் சிறுகதை எதுனா சயின்ஸுக்கு பலி. அவரோட முதல் கவிதை எதுன்னு கேட்டால் காதல். ஓகேவா? இது எல்லாமே பிச்சமூர்த்தி பற்றி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? ஆப்ஷன் இருக்காதா, பிச்சமூர்த்தி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் உள்ள கவிதை நூலை பற்றிய கவிதையை வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நெருஞ்சிக்கு வந்து யார் வருவான் அப்படின்னு பார்த்தோன்னா ரா மீனாட்சி. நெருஞ்சி நம்ம புக்கில் இருக்குது, புது புக்கில் இருக்குது. நெருஞ்சினா ரா மீனாட்சி. ஓகேங்களா? அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன். அன்று வேறு கிழமைன்னு சொல்கிறது ஞானக்கூத்தன். கவர்மெண்ட்டில் இருக்குது. ஞானக்கூத்தனை பற்றி கவர்மெண்ட்டில் இருக்கும், படிங்க. ஓகேங்களா? புக்கில் இல்லை, கவர்மெண்ட்டில் இருக்குது. அது வந்து தோணி வருகிறதுனா ஈரோடு தமிழ் அன்பன். நமக்கு தெரியாது. ஓகேங்களா? நம்ம புக்கில் இல்லை, இதில் இருக்குது, கவர்மெண்ட்டில் இருக்குது. தோணி வருகிறதுனா ஈரோடு தமிழ் அன்பன். ஓகேங்களா? அடுத்து வந்து வரும் போகும் வந்து சி மணி. வரும் போகும் சி மணி. ஆன்சர் ஏ. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. தோணி வருகிறது ஈரோடு தமிழ் அன்பன். வரும் போகும் வந்து நெருஞ்சி வந்து ரா மீனாட்சி. அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன். வரும் போகும் வந்து சி மணி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புலரி. ஓகேங்களா? புலரி வந்து கல்யாண்ஜி. புலரி வந்து யார் எழுதிருப்பா, கல்யாண்ஜி எழுதிருப்பார். ஓகேவா? அடுத்தது சுயம்பரம் வந்து கலாப்பிரியா. ஓகேவா? சுயம்பரம் வந்து கலாப்பிரியா. 3 1. ஓகேவா? அடுத்து வந்து 1. மின்னார் பொழுதே தூரம்னா தேவதேவன் எழுதிருப்பார். மின்னார் பொழுதே தூரம் தேவதன். இதெல்லாமே கவர்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் எங்கேயும் தேடத்தில் புக்கில் இல்லாத டேட்டா கவர்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட்டில் படிங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து யாரோ ஒருவனுக்காக பசுவையா. ஓகேவா? யாரோ ஒருவனுக்காக பசுவையா. அப்போ புலரினா கல்யாண்ஜி. இது நம்ம புக்கில் இருக்குது. புலரி கல்யாண்ஜி. ஓகே, போட்டுருவேன். ஓகே, அதை வச்சு கூட ஆப்ஷன் பண்ணலாம். 3 ஏக்கு வந்து 3. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 இருக்கணும். 2 ஆப்ஷன் வந்துருது. ஓகேங்களா? அடுத்து ஏதாவது கிடைக்குதா பாருங்கள். சுயம்பரம் வந்து கலாப்பிரியா. ஓகேவா? சுயம்பரம் இப்போ இதில் இருக்குது, நம்மளோட கவர்மெண்ட்டில் இருக்குது. மின்னார் பொழுதே தூரன்றதும் கவர்மெண்ட்டில் இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா மின்னார் பொழுதே வந்து தேவதேவன். யாரோ ஒருவனுக்காக வந்து பசுவையா. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, தெரிஞ்சுங்க. அடுத்தது நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். ஓகேங்களா? அவர் தான் வந்து ஆலாபானை என்ற நூலுக்கு என்ன வாங்கியிருப்பாரு, சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். ஓகே, 1999 நினைக்கிறேன். அப்துல் ரஹ்மான். ஸோ ஆன்சர் வந்து நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை, தீக்குச்சி, இதெல்லாமே அப்துல் ரஹ்மான் தான்.
மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான் தான். சரிங்களா? ஸோ வந்து நான் வந்து இதில் வந்து கொஸ்டின் அதிகம் கொடுக்க முடியல. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா புது கவிதைகள், மரபு கவிதைகள் அந்த டாபிக். அதனால் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நான் இதில் கொஞ்சம் சேர்த்து விட்டுருப்பேன். சரிங்களா? பின்வரும் தகவல்கள் தவறானதை சுட்டுக்க. நான் பிச்சமூர்த்தி மணிக்கொடி எழுத்தாளர்களுள் ஒருவர். கரெக்டு தான். ஓகேங்களா? அவர் வந்து மணிக்கொடி எழுத்தாளர் ஒருவர் தான். ஓகேங்களா? நான் பிச்சமூர்த்தி காட்டுவாத்து என்னும் கவிதையை எழுதியுள்ளார். காட்டுவாத்து எழுதியிருக்காரு. காதல் முதல் கவிதை. ஓகேங்களா? காட்டுவாத்து என்ற கவிதையை எழுதியிருக்காரு. நான் பிச்சமூர்த்தி புது கவிதையின் முன்னோடி, புது கவிதையின் தந்தை, எல்லாமே ரைட் தான். நான் பிச்சமூர்த்தி ஞானப்பீட விருது பெற்ற தப்பு. நான் பிச்சமூர்த்தி வந்து கலைமாமணி விருது பெற்றிருப்பார். சரிங்களா? ஞானப்பீட விருது பெற்றவர் முதல் ஞானப்பீட விருது பெற்றவர் வந்து அகிலர், ரெண்டாவது வந்து ஜெயகாந்தன். சரிங்களா? 2 பேர் தான். அப்போ இது தப்பு. ஓகேவா? இப்போ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல யார் ஞானப்பீட விருது பெற்றிருக்கான்னு பாருங்க. அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் வந்து தைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள். தைரியம் என்ன சொல்லிருக்காங்க? நாட்குறிப்பு. ஓகேங்களா? லத்தீன் சொல்லு அதான் கேட்பான். தைரியம் என்பது என்ன சொன்னா லத்தீன் சொல்லு, நாட்குறிப்பு, கடித இலக்கியம். ஓகேவா? சிலபஸ் வந்து வரும் அப்படியே. இப்போ நம்ம 1, 2, 3 மார்க்ஸ். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர. ஓகேங்களா? எல்லாம் ஒழுகின்றன இக்கவிதை. அதாவது ஏழையோட குடிசையில அடுப்பு எரியல, அவனோட விளக்கு எரியல, இதை தவிர மீது எல்லாம் எரியுது, அதாவது வயிறு எரியுது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா வள்ளிக்கண்ணன். ஓகேங்களா? புது கவிதை பற்றி எழுதியிருப்பாரு வள்ளிக்கண்ணன். ஞாபகம். இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று? அறிஞர் அண்ணாவோட கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? பட்டொலி ஓய்வு பெறுவது சமூக நிதியின் ஒன்று. மெய் வைத்த செல்வம் எங்கே, மண்டலீகர் மேடை எங்கே, உள்ளத்து பொருள் இருக்க புறம்பொருள் தேர்தல். ஓகேங்களா? இது வந்து எங்கே வரும்னா வள்ளலார் வருவார் நினைக்கிறேன். மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் இறப்பில்லை, சிறப்பில்லைன்னு சொல்லி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னால் அவையார் வருவாங்க. ஆனால் இது யாரும் தெரியல எனக்கும். ஓகேங்களா? அண்ணாவது இது மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. ஆன்சராக வரும் ஓகேங்களா? ஸோ எதுக்காக இதெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் அண்ணாவை பற்றி நிறைய டேட்டா படிச்சிருப்பீங்க, புக்கில் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து புக்கில் இல்லாமல் இல்லையா? நான் புக்கில் இல்லாத மோஸ்ட்டாக புக்கில் இல்லாத கொஸ்டின் தான் நான் இந்த இதில் எடுத்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆன்சரை தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நாளைக்கு இதே கொஸ்டின் இல்லை இது ரிலேட்டடாக கொஸ்டின் வந்தால் நம்ம கரெக்டாக ஆன்சர் போட்டோம். அவ்வளோதான். அண்ணா பற்றி நிறைய படித்தோம், அது இல்லாமலே கூற்று வருது, அதனால் அதை எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான். பட்டொலி ஓய்வு பெறுவது சமூக நிதியின் ஒன்று. பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நிதியின் ஒன்று. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது வந்து அண்ணாவோட கூற்று. சரியா? உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ சிலபஸ் கண்டென்ட் வந்து 15. ஓகே. உலக அளவில் தமிழர்களின் சிறப்பு, அதுதான் இதுக்கு ஆன்சர் வந்து 154 நாடு. போன டெஸ்ட்டில் கூட இதில் கொஸ்டின் கேட்டிருப்பேன். சரியா? ஸோ ஆன்சர் வந்து 154. ஞாபகம் வச்சுங்க. பி. மதியிலே அரசனின் மலரடி பணிகர் வானகம் ஆழ்வார். இப்பாடலுக்குரிய அரசன் யாரு? நந்திவர்மன். இது எங்க இருக்கு? 3ஆம் நந்திவர்மனை பற்றி எழுதுனா நந்தி கிழமை தேர்த்து கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் வந்து நந்திவர்மன். ஆன்சர் பி. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் சிசு செல்லப்பா. ஓகேங்களா? சிசு செல்லப்பா அவர் தான் வந்து வாடிவாசல் நூல் எழுதியிருப்பாரு. புக்கில் தான் இருக்கு. கம்பனை கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். இப்படி கூறியவர் யாருன்னு கேட்டோம்னா எஸ் வையாபுரி பிள்ளை. ஆன்சர் பி. ஓகேவா? ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர். ஆனந்த தேன் எழுதுறது வந்து வைரமுத்து, தமிழ் என்பன், புதுமை பித்தன், சச்சிதானந்தன். சச்சிதானந்தன் அவர் என்ன சொல்லுவார்? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொல்லுவார் இல்லையா? அவர் தான் சச்சிதானந்தன் தான் ஆனந்த தேன் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். அதே ஆனந்த மலை சம்திங் வரும், அது வந்து யாருன்னு பார்த்தோம். ஆனந்த மடம் வந்து இவர் உங்களுக்கு தெரியும், பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேங்களா? ஆனந்த தேன் வந்து சச்சிதானந்தன். இதே மாதிரி தாய்மானவர் ஒரு நூல் வரும், அது என்னன்னு பாருங்க. ஓகேவா? நூலையும் நூலாசிரியும் பொறுத்துக்க. ஓகேவா? ஜானகிராமன். இப்போ நம்ம முன்ன ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஜானகிராமன் எழுதாத நூல்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அதில் எழுதிய நூல் என்னச்சு? செம்பருத்தி இருந்துச்சா இல்லையா? செம்பருத்தி. ஸோ அப்போ செம்பருத்தி மேட்ச் பண்ணிடலாமா? ஜானகிராமன்னா செம்பருத்தி. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறனால தான் எனக்கு ஒரு குழு கிடைக்குது. ஓகேவா? செம்பருத்தி. கானா சுப்பிரமணியம் பெரிய மனிதன் ஒருவர் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு இதை மேட்ச் பண்ண ஜானகிராமன் செம்பருத்தி 2 ஆப்ஷன் வந்துருச்சு. 2 4 1 3 2 3 4 1. ஓகேவா? கானா சுப்பிரமணியம் வந்து பெரிய மனிதன் நூல் எழுதியிருப்பார். அப்போ 2 4 இதை வச்சு 2 4. கந்தசாமி நம்ம புக்கில் இருக்குதா? சாயவனம் கந்தசாமி பார்த்துருமா? விசாரணை கமிஷன் நூலுக்காக சாகித்ய இருப்பார் இல்லையா? கந்தசாமினா சாயாவனம் அதுவும் எழுதிருப்பார் இல்லையா? ஸோ அப்போ 3க்கு 1 எங்க இருக்கு? இந்த 2 ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணோம். அதில் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 2 4 1 3. அசோகமித்திரன் வந்தால் அப்போ கரைந்த நிழல்கள். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஏ. ஆல்ரெடி இது முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம். ஜானகிராமனால் எழுதப்படாத நூல் என்ன பார்த்தா அதில் என்னச்சு? செம்பருத்தி இருந்துச்சு. ஆமா இல்லையா? அதில் லாஸ்ட் ஒன்று தான் பாவையும் பாலும், அந்த நூல் தான் பாலும் பாவையும், அந்த நூல் தான் அவர் எழுதலன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு இங்கே செம்பருத்தி எனக்கு எடுத்துச்சு, அந்த குழு வச்சு பிடிச்சிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி கந்தசாமி வந்து சாயவனம் நூல் எழுதிருக்காரு. ஸோ இப்படி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறது மூலியமாக தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அடுத்த டெஸ்ட்டில் ஒழுங்காக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. வாவேசு ஐயர் எங்கே பார்த்தா மங்கையர்கரசின் காதல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தாண்டவராய முதல் கட்டசி. ஓகேவா? தாண்டவராய முதலியார்னா அபிநய கதைகள். ஓகேங்களா? 4 வரணும். 2 4 இருக்கா பாருங்க, இருக்கு. செல்வகேஸ்வர முதலியார் வந்து பஞ்சதந்திர கதைகள். 2 4 1 வரும். ஆப்ஷன் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். கூப்பாரா தான் காணாமலே போன காதல். இங்கே ஆப்ஷன் தப்பா இருக்கு. 2 4 1 3 வரணும். ஆமாம், இப்படி தான் வரணும். 2 4 1 3 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் தப்பா இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இப்போதுள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது. ஓகேங்களா? எல்லாமே என்ன போட்டிருப்போம்? உத்திரமேரூர் போட்டிருப்போம். ஆனால் அது ஆன்சர் கிடையாது. ஸோ அதனால தான் இது என்ன ஆன்சர்னா திருநாதர் குன்றம் கல்வெட்டு. ஆன்சர் வந்து டி. ஓகேவா? வச்சுங்க, எல்லாமே உத்திரமேரூர் கல்வெட்டை போட்டிருப்போம். அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன். குடவோலை முறையை பற்றி கூற கல்வெட்டுன்னு கேட்டால் உத்திரமேரூர் கல்வெட்டு. பழைய கல்வெட்டுனா இது இருக்கல திருநாதர் குன்றம் கல்வெட்டு. சரியா? தெரிஞ்சுங்க. தமிழ் தப்பு பண்ணாதான் கற்றுக்க முடியும். தமிழிசை கருவி யாழ் பற்றி காலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் யார்? ஓகேங்களா? தமிழிசை கருவி. யாழ்ன்றது ஒரு விலங்கு, அதுலேருந்து தயாரிக்கப்பட்ட அந்த அதோட கொம்புலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கருவி தான் யாழ் கருவி. அது ஒரு இசைக்கருவி. அது ஆராய்ஞ்சு யாழ் பற்றிய காலம் ஆராய்ந்து யாழ் நூல் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அவர் யாரா? விபுலானந்தர். ஓகே, விபுலானந்த அடிகள் பார்க்குறோம் இல்லையா?
சூடாமணியா ஏதோ எழுதிருப்பாரு. மதங்க சூளாமணி எழுதினார்னா விபுலானந்தர் அவர் தான். ஓகேவா? யாழ் நூல் ஞாபகம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டனா வையாபுரி பிள்ளை. அதனால தான் அவருக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ராவ் சாஹிப் என்ற பட்டம் கூட கொடுத்துருப்பாங்க சென்னை. ஓகேவா? சென்னை பல்கலைக்கழகம். எஸ், வையாபுரி பிள்ளை ஞாபகம் வச்சுங்க. நோக்கினார் கண்ணெடுத்து தம் தொழில்நுட்போர் என ஓவியருக்கு உரை வகுத்தவர் யாருன்னா ஆல்ரெடி டெஸ்ட் எழுதிருப்போம், நச்சினார் கிணியார். ஓகேவா? நச்சினார் கிணியார். நெக்ஸ்ட், பாண்டிய நாட்டின் கொற்கை துறைமுகத்தை பற்றி தம் பயண நூலில் குறிப்பிட்ட வெனிசு நாட்டு பயணின்னு கேட்டாலும் சரி. ஓகேவா? இத்தாலி நாட்டு பயணின்னு கேட்டாலும் சரி. மார்க்கோ போலோ. வெனிசு நாட்டு பயணி யாரு? மார்க்கோ போலோ. ஓகேவா? கீழே காண்பனவற்றுள் பொருந்தாததை குறிப்பிடுங்க. ஓவு அது ஓகேங்களா? பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஓவியம், ஓவம், சித்திரப்படம், பாடமட்டை, செய்தி என பல பேரில் ஓவியங்களை வழங்கப்பட்ட ரைட்டு. ஓவியர் கண்ணூல் வினைஞர் என போலப்பட்ட ரைட்டு. ஓவியருக்கு நோக்கினார் கண்ணெடுத்து தொழில்நுட்போர் என நச்சினார்த்த முறையில் விளக்கணம் வகுத்துள்ள ரைட்டு. ஓவிய செந்நூல் உரைநூல் கிடைக்கையும் கற்றை துறை போக பொற்கொடி மடந்தியாக சுதமதி திகழ்ந்தால் என சிலம்பு பயிர்றது. சுதமதி கிடையாது, மாதவி தான் ஓவிய கலையிலனா வந்தா சிறந்தவளா இருந்தா. ஓகே, ஓவிய செந்நூல் உரைநூல் கிடைக்கும் கற்று துறை போக எல்லா துறையில எல்லா கலையிலும் கற்று தெரிந்தவள் தான் மாதவி அப்படின்னு சொல்லி சிலம்பு பகிர்கிறது. சிலப்பதிகாரம் சொல்லும். ஓகேங்களா? சுதமதின்னு கூட்டுறாங்க. கண்ணகியோட தோழி தான் சுதமதி. அப்போ இது தப்பு. ஓகேவா? ஆன்சர் டி தவறு. ஸோ இதுதான் தவறான கூற்று. உங்களுடைய தர்மமும் கர்மமே உங்களை காக்கும் என்று முத்தாப்பாய் நம் உள்ளத்தில் நரும் பேதனை பெய்வித்தவர் யாரு? கண்டென்ட் 12 தமிழ்ல பாட்டு சீல 12 அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? சிலபஸ்ல இப்போ இவர் இல்லை, இருந்தாலும் இவரை பற்றிய கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இதில் வராரு, யூனிட் 8ல வராரு கண்டிப்பா. ஓகேவா? யூனிட் 8 யூனிட் 9ல வராது, அதனால நம்ம இங்கே படிச்சுக்கலாம். யூனிட் 9ல வராரு. ஸோ அயோத்திதாச பண்டிதர் ஆன்சர் ஏ. நம்ம புக்கில் கொடுத்துருக்கான். ஓகே, நம்ம புக்கில் இருக்குது, பழைய புக்கை புது புக்கை. உங்களுடைய தர்மமும் கர்மமே உங்களை காக்கும் அப்படின்னு சொன்னது அயோத்திதாச பண்டிதர். ஆன்சர் ஏ. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. யார் காப்பார் தமிழெண்ணை என்று இயங்கும்போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் தான் யார்? உவே சாமிநாதர். ஓகேங்களா? வடமொழி வல்லாண்மையிலிருந்து தமிழ் மொழியை காக்கவே இறைவன் என்னை படைத்தான் சொன்னது தேவநேய பாவனர். எனக்கு மனைவியும் உண்டு, மக்களும் உண்டு, வறுமையும் உண்டு அப்படின்னு சொன்னது தேவநேய பாவனர். ஓகே, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கின்றேன் சொன்னது திருவிக்கா. ஓகேவா? உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? சூரியன் வின்சோனும் ஜி போப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட், கீழ்காணவற்றுள் எக்கூற்றல் சரி. நா வெங்கடகிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்ட நா பிச்சமூர்த்தி சிறந்த கவிதை நூல் நா பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பது. ஓகே, பார்க்கலாருங்க. ஆனால் அவர் பேர் வெங்கடகிருஷ்ணன் இல்லையா? வெங்கட மகாலிங்கம் தான் வரும். ஓகே, சரி, பார்க்கலாம். அடுத்து கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள். நம்ம ஒரு இதை வச்சு ஆப்ஷன் பண்ணக்கூடாது, 4 ஆப்ஷன் படிக்கணும். கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நடன ஆகியவற்றை பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார். ரைட்டு. திரிசுரபுரம் பின்னா சொன்னார் 80க்கும் மேற்பட்ட நூலை ஏற்றியுள்ளார். ஆமாம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவே சாமிநாதரின் தலைமானவர் மகாவித்துவான் மீனாட்சி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவேசாவோட ஓகேவா தலைமானவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரன் சொல்கிறான். தலைமானவரா? மகாவித்துவானோட தலைமானவர் தான் மீனாட்சி. இவர் தமிழ் தாத்தா உவேசா அப்படியே மாற்றி விட்டுருக்கான். அப்போ 4 வந்து கண்டிப்பாக தப்பு. ஓகேவா? ஸோ இதை வச்சு என்னால் எதாவது ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 1, 4 சரியானவே இருக்குது, கண்டிப்பாக தப்பு. ஏன்னா 4 வந்து ஆப்ஷன் தப்பாக தானே வருது. அதே மாதிரி 1, 4 சரி, இது தப்பு தான். 1, 2 சரியானவை, 2, 3 சரியானவை. ஓகேவா? அப்போ நம்ம படிச்சல தான் வேங்கடகிருஷ்ணன் கிடையாது, வேங்கட மகாலிங்கம். அப்போ இதுவும் தப்பு. 1, 3 தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது சரி 1, 4 தப்பாக இருக்குது. அதை வச்சு போது 2, 3 ரைட்டு. 2, 3 எங்கேயாவது இருக்குது. ஆன்சர் பி. அவ்வளோதான். ஓகேங்களா? வீருடை செம்பொலி தமிழ் மொழி உலகம் பேருன்றிய முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னா பாவலர் பெருஞ்சித்தனார். ஆல்ரெடி டெஸ்ட் எழுதிருப்பீங்க. சரியா? ஏ. தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர். ஓகேவா? தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டால், தனித்தமிழுக்கு விதை போட்டது யாருன்னு கேட்டால் பதிவார் கலைஞர். அதை வந்து தனித்தமிழுக்கு வந்து அதை செடியனை வளர்த்தவர் யாருன்னு கேட்டோம்னா நம்மளோட மறைமலை அடிகள். அதை ஆளன மாண்புறச் செய்தவர் யாருன்னு கேட்டால் தேவநேய பாவனர். புரியுதுங்களா? தமிழுக்கு விதை போட்டவர், தனித்தமிழ் தான் பேசணும்னு விதை போட்டது யாருன்னா பதிவார் கலைஞர். ஓகேவா? அடுத்து வந்து அதை வந்து செடியாக வளர்த்தவர் யாருன்னு கேட்டால் மறைமலை அடிகள். அதையே ஆலபரமா பெருசாக வளர்த்தவர் யார் கேட்டால் தேவநேய பாவனர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்னொன்றில் வீரமாமுனிவர் எழுதார்கள். வீரமாமுனிவர் தேவநேய பாவனா கண்டென்ட் எவ்வளோ வருவார்னா 10ல் வருவார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வீரமாமுனிவர் 12 பாட்டு சி 12. ஓகேவா? பின்னொன்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் திருக்காவலூர் களமும் எழுதியிருப்பாரு. அதுதான் வந்து முத்தாரமா தேர்தல் சொல்லி வையாபுரி பிள்ளை சொல்லியிருப்பாரு. அலுங்கல் அந்தாதி அதுவும் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் நமக்கு தெரியாத கொஸ்டின். அடைக்கல மாலை எழுதியிருப்பாரு. சத்திய வேத கீர்த்தனை தான் எழுதுற. ஆச்சரியே. ஓகேங்களா? அவர் நிறைய எழுதிப்பில்ல பரமார்த்த குரு கதை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய நூல் எழுதியிருப்பாரு. அதில் வந்து சத்திய வேத கீர்த்தனை அவர் எழுதல. ஞான கண்ணாடி என்ற சமய நூல் எழுதும் யார் கேட்டால் வீரமாமுனிவர், தேம்பவாணி வீரமாமுனிவர். ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு அலுங்கல் அந்தாதி திருக்காவலூர் களம்பகம் அடைக்கல மாலை. ஆனால் வந்து சத்திய வேத கீர்த்தனை அவர் எழுதலை. ஓகேவா? இந்த வருஷம் கேட்கலாம். பிராகுயி முதலிய வடமொழிக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா கால்டுவெல் தான். ஓகேங்களா? யார் குறிப்பா? மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் என்ன? கால்டுவெல். ஆன்சரே கால்டுவெல் தான். பிராகுயி முதலிய வடமொழிகளுக்கும் தென் திராவிட மொழிகள் மட்டும் இல்லை, பிராகுயி என்ற வடமொழிக்கும் தமிழ் தான் தலைமை அப்படின்னு சொன்னது டாக்டர் கால்டுவெல். ஓகேவா? வீரமாமுனிவர் தமிழ் முனிவர் ஒருவராக விளங்குகிறார். இப்படி தான் சொன்னால் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர் ஒருவராக விளங்குகிறார். ஓகேவா? இவர் எழுதிய தேம்பவாணி வந்து பொன்னூலாக விளங்குது. முத்தாரம் வந்து திருக்காவலூர் களமம் வந்து முத்தாரமாக விளங்குது அப்படின்னு சொன்னது யார்? ராபி சேதுபிள்ளை. பழைய புக்கில் இருக்கு. உரிய விடையை தேர்வு செய்ய திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்து அதனை ஆங்கிலம் வந்தால் யார் வந்தனோ ஜி போப்பு. எப்போ மொழிபெயர்ப்பார்? 1886. 40 வருஷம் படிச்சிருப்பாரு. சரியா? தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் யாரை பாராட்டிருப்பாரு?
திருத்தக்க தேவர் எழுதின சிவகசிந்தாமணியை படிச்சுட்டு திருத்தக்க தேவரை பாராட்டிருப்பாரு. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் இஸ் எ பிரின்ஸ் ஆஃப் அமாங் தி தமிழ் போயம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, பாராட்டிருப்பாரு. ஆன்சர் திருத்தக்க தேவர். வீரமாமுனிவர் பாராட்டுப்பார், தான் முக்கியம். முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர். ஸோ முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் ஸ்ரீகன் பால்கு. ஓகேங்களா, 1709 அப்போ தான் முதல்ல அச்சு இயந்திரத்தை வெளியிட்டு வருப்பார், எடுத்து வந்திருப்பார். 1709 ஸ்ரீகன் பால்கு. ஓகேவா. தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை. சுதேச இயக்கம் அதாவது என்ன பார்த்தோம், சுதேசி கப்பல் எல்லாம் பார்ப்போம் இல்லையா. October 16 ஓகேவா 1906. ஆமாம் 1906 யார் கொண்டு வருப்பா, வாவு சிதம்பரம் பிள்ளை. லாவோ கலியோ அப்படின்னு சொல்லி 2 கப்பலை கொண்டு வந்து பண்ணியிருப்பார் இல்லையா. வாவுசி. ஓகேங்களா, வாவு சிதம்பரம் பிள்ளை. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளருக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யாரு? இந்த மாதிரி நல்ல விஷயம் செஞ்சதா யார் வருவா? காமராஜர். அண்ணா வருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி காமராஜர் தான் முதல்ல வந்தார். ஓகேவா, 1954 to 63 வரையும் இருப்பார். அப்போ பண்ணது காமராஜர். தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் சரிங்களா, அதை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளருக்கு 60 விழுக்காடு பங்கு தரணும் அப்படின்னு சொன்னது. அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? ஓகேங்களா, கல்விக் கழகம் 1946. அப்புறம் வந்து அது மும்பையில் வந்து என்னவா மாறும்னா சித்தாரா கல்வி நிலையமாக மாறும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து 1946. 1946 சரி 1946. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும். அப்படி வீரத்தையும் விவேகமும் இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணார், விவேகமுள்ள இளைஞர்களை தேசிய ராணுவத்துக்கு அனுப்பி வைப்பார் முத்துராமலிங்க தேவர். சரியா. சமூகத்தின் மாற்றத்தின் சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாக. அப்போ ஒரு புரட்சியாளர்களை பற்றி சொன்னால் அது இன்னொரு புரட்சியாளர்களாக தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய புரட்சியாளர் யாருன்னா அம்பேத்கர் தான். ஸோ ஆன்சர் ஏ. ஓகேங்களா. சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று கூறியவர் யாருன்னு கேட்டோம்னா, சிங்கங்களே எழுந்து வாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் வந்து விவேகானந்தர் ஒருவர். சரிங்களா, விவேகானந்தர். ஆன்சர் பி. 70க்கு வந்து விவேகானந்தர். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் எதை தப்பு பண்ணுவீங்களோ அதுக்காக தான் இந்த கொஸ்டினை கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து விவேகானந்தர். ஓகேங்களா, ஆன்சர் பி. விவேகானந்தர். சரியா. நெக்ஸ்ட், பின்னொன்றில் எது அண்ணாவின் படைப்பு அன்று? அண்ணாவின் படைப்பு பாருங்கள், வேலைக்காரி, ஓர் இரவு, கரெக்ட் தான். குரட்டை ஒலி அவர் வராது. குரட்டை ஒலி வந்து இவர் வந்துடுவார், செவ்வாழை தான். செவ்வாழை வந்து அண்ணா. குரட்டை ஒலி வந்து பார்த்து சாரியா பேர் மறந்து போச்சு. ஆனால் வந்து குரட்டை ஒலி அவரு கிடையாது. வேலைக்காரி, ஓர் இரவு, செவ்வாழை. ஓகேங்களா, குரட்டை ஒலி மட்டும் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட், மனிதன் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என கூறியவர் யார்? அவர் தான் வந்து முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா. பொருந்தா இணை கண்டறிய. பொது உடைமைவாதி புதுமை பித்தனா கிடையாது. சிறுகதைக்கு தான் யாரு? சிறுகதைக்கு தான் புதுமை பித்தன். தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள். பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா. மேடை பேச்சுக்கு திருவிக்கா. ஓகேங்களா. தனித்தமிழுக்கு வந்து தனித்தமிழ் மறைமலை அடிகள் பார்த்தோமா. பொது உடைமைக்கு வந்து யார் வரும்னா பாரதிதாசன் வந்திருக்கும். பாரதிதாசன். ஓகேங்களா, பாரதிதாசன் பொது உடைமைக்கு. கீழ்காணும் கூட்டுகளில் பொருத்தமற்றத்தை தேர்வு செய்க. தந்தை பெரியார் பகுத்தறிவு சங்கத்தை நிறுவினார். ஆமாம், நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம அதிகம் படிச்ச மாட்டோம். கரெக்ட் தான். ஓகேங்களா, பெரியார் பற்றி தெரிஞ்சுங்க. பெரியார் கல்லுக்கடை மேலே ஈடுபட்டார். ஆமாம், அவரோட வைப்பு, அவங்க அக்கா எல்லாமே ஈடுபட்டுருப்பாங்க. பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டர் ஆவார். கண்டிப்பாக எல்லாரும் தப்பு போட்டிருப்பீங்க. ஆனால் இதுதான் சரி. ஓகேவா. பெரியார் வந்து மகாத்மா காந்தியோட மிகப்பெரிய தொண்டர். ஃபர்ஸ்ட் இவர் காங்கிரஸில் தான் இருப்பார். எதை பார்த்து? காந்தியை பார்த்தா காங்கிரஸில் இருப்பார். ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். தப்பு. பெரியாரோட முதல் சமூக போராட்டமே எதில் கலந்துப்பார்னா வைக்கம் போராட்டம் தான். 1924 வருது இல்லையா. அதனால தான் அவருக்கு வைக்கம் வீரன் பட்டமே கொடுத்தாங்க. சரியா. ஒத்துழைமை இயக்கத்தில் அப்போ அவர் கலந்துக்கல. பெரியார் வந்து கலந்துக்கல. சரியா. ஸோ ஆன்சர் வந்து 3.5 ஆண்டுகள் கலந்துருப்பார். ஆனால் வந்து 3.5 ஆண்டுகள் சிறை போயிருக்க மாட்டார். ஓகே, ஒத்துழைமை அப்போ வந்து என்ட்ரு ஆயிட்டார், கட்சியில் என்ட்ரு ஆயிட்டாரு. அதனால வந்து என்ன பண்ணல, சிறை போகிற அளவுக்கு அவர் இது பண்ணல. ஓகேங்களா. முதல்ல சிறை பண்ணே இதுக்கு வைக்கம் போராட்டம் தான். ஸோ அப்போ தப்பு. ஓகேவா. ஆன்சர் டி. நடுவண் அரசு பெரியாரின் உருவம் குறித்து அஞ்சல் தலை வெளியிட்டாண்டு 1978 நம்ம புக்கில் இருக்குது. 1978. சரியா. ஒவ்வொருவரும் தம் சிறந்தா கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதோ என்று கூறியவர். கண்டிப்பாக யாராக இருக்கும்? இப்படி ஒவ்வொருவரும் தம் சிறந்த சமயத்தை வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு அரசி பொசிஷனில், ராணி பொசிஷனில் இருந்தால் இந்த மாதிரி கூட்ட முடியும். அன்னி பெசன்ட் அரசியாக கிடையாது. மூலூர் ராமாயணம் கிடையாது. தில்லையடி வலிமை கிடையாது. ராணி மங்காமையால் தான் ஒரு அரசி. அவங்க தான் மக்கள் எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. ஸோ ஆன்சர் டி. ஓகேவா. தில்லையடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியது. ஓகேவா. தில்லையடி வள்ளியம்மைனா காந்தி தான் வரணும். வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும். வள்ளியம்மையின் தண்டனைக்கு வந்துள்ள வள்ளியம்மர்கள் என்ன சொல்லுவார்? வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும். ஓகேங்களா. இது தென்னாப்பிரிய சத்தியகிரகத்தில். ஓகேவா. அந்த போராட்டத்தில் வள்ளியம்மையோட பெயர் என்றும் நிலைத்து இருக்கும்னு சொன்னது யார்? இந்தியன் ஒப்பீனியனில் காந்தி கூறியிருப்பார். ஸோ ஆன்சர் ஏ. கோடிட்டெடுத்தை கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர். ஓகேவா. இது யார் அமைச்சிருப்பா? ராணி மங்காமல் அமைச்சிருப்பாங்க. அதனால அவங்க பேர்லேயே இருக்கும். ஆன்சர் சி. இந்த கொஸ்டின் எப்படியெல்லாம் அர்த்தம் பாருங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பாருங்க. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் காரைக்கால் அம்மையார் என்ன அர்த்தம்? அதாவது சிவனே வந்து இவங்களை அம்மைன்னு கூப்பிட்டுருப்பாங்க. சிவனே வந்து அம்மையான்னு கூப்பிட்டனால தான் இவங்களுக்கு அம்மையான் பேர் இருந்துச்சு. இவங்க காரைக்கால சேர்ந்தால காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் வந்து புனிதவதி. ஓகேங்களா, புனிதவதி. இப்போ மற்ற ஆப்ஷன்லாம் எதுக்கு வருதான்னு பாருங்க. அவன் ஆப்ஷனே அப்படி தான் செட் பண்ணுவான். ஒவ்வொன்றுக்கான ஆன்சராக தான் இருக்கும். திலகவதினா யாரு? அதாவது திருஞான சம்பந்தர் வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறது காரணமாக இருந்ததே திருநாவுக்கரசரோட தமக்கையார், அதோட அக்கா திலகவதி அம்மையார். அப்போ திருநாவுக்கரசரோட அக்கா பேர் தான் திலகவதி. நீலாம்பிகை யாரு? தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவித்தார் இல்லையா, மறைமலை அடிகள். அவரு தன்னோட பெயரை வேதாச்சலம் என்பதிலிருந்து மறைமலை அடிகள்னு மாற்றிக்கிறதுக்கு, அதாவது தனித்தமிழுக்கு காரணமாக இருந்ததே யாருன்னா அவரோட பொண்ணு நீலாம்பிகை அம்மையார். சிவகாமின்றது வந்து
மோஸ்ட்லி நான் எங்கேயும் படிக்கல. ஓகேங்களா. சிவகாமியின் சபதம் கல்கி எழுதியிருப்பாரு, அது மட்டும் தான் தெரியுது. ஓகேங்களா. புனிதவதினா காரைக்கால் அம்மையார். சரியா? ஓகே, அடுத்து போலாமா. புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்டு மெல்ல மெல்ல மர அடி. இது வந்து பழைய புக்கில் இருக்கிற முக்கியமான ஒரு துணைப்பாடம் இதுதான். ஓகேங்களா. மெல்ல மெல்லன்றது வந்து லட்சுமி. ஓகேங்களா. சுஜாதா சுபாதாமன் லட்சுமி தான் மெல்ல மெல்ல மரன்ற நூல் எழுதியிருப்பாங்க, புகைப்பழக்கத்தை கருவாக கொண்டு. நெக்ஸ்ட், உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுவர். உரையாசிரியரோட சக்கரவர்த்தி. ஓகேவா. மறைமலடிகள் எஸ் வையாபுரி பிள்ளை வந்துடும், அவர் தான் உரையாசிரியர் சக்கரவர்த்தி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுவர் யார் தான்? நமக்கு புக்கில் தெரியும், உரைநடை பற்றி படிச்சோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போ நமக்கு தெரியாத கொஸ்டின். உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுவர் வந்து மு. கோபால கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. மு. கோபால கிருஷ்ணமாச்சாரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. முதல்ல தமிழுக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டால் நக்கீரர். கலைவியலுக்கு இறைனார் எழுதிய கலைவியல் நூலுக்கு உரை எழுதியிருப்பார் யார்? நக்கீரர். உரையாசிரியர் சக்கரவர்த்தி என்றவர் வந்து மு. கோபால கிருஷ்ணமாச்சாரி ஞாபகம் வச்சுங்க. நாடக உலகின் இமயமலை. ஓகேங்களா. இமயமலைனா பெரிய ஆளு சுவாமி, அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சங்கரத சுவாமிகள். இமயமலையில் தானே சுவாமிகள் இருப்பாங்க, சங்கரத சுவாமிகள். ஓகேவா. நாடக பேராசிரியர் கேட்டதான் பரிமார் கலைஞர். ஓகேவா. பம்பல் சம்பந்தம் இருந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் இருந்தால் பம்பல் சம்பந்தம் வந்துருவார். ஓகேவா. நெக்ஸ்ட், பம்பல் சம்பந்த முதலியார் வந்து என்ன நூல் எழுதியிருக்காரு பாருங்க. இருங்க, நமக்கு தெரிஞ்சது என்ன? பரிமார்கள் வந்து ரூபாவதி எழுதிருப்பாரு. ஈஸியாக போடலாமா? ஒன்று, இதை வச்சு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அருணாச்சல கவியார் வந்து ஒரு ராமநாடு எழுதிருப்பாரு. இதுவும் நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 4க்கு 2 இதான் பாருங்க, ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா. பரிமார்கள் எனக்கு ரூபாவதி 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அருணாச்சல கவியார் ராமநாடகம் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ பம்பல் சம்பந்த முதலியார் வந்து சபா லீலாவதி. ஓகேங்களா. 3. சங்கரத சுவாமிகள் வந்து அபிமன்யு. ஓகேங்களா. சங்கரத சுவாமிகள் வந்து அபிமன்யு. அவ்வளோதான். ஓகேவா. ஏதாவது நமக்கு ஒரு குழு கிடைக்காத வச்சு போடலாம். திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல். போன டெஸ்ட்ல என்ன சொன்னேன் திருவிகா பற்றி. அவர் போனதுலே அவர் வந்து பயணத்துக்கு என்ன பேர் புது பேர் சொல்லுவார். செலவு. இலக்கியங்களை பார்த்து செலவுன்னு வைப்பார். பயணம்னா செலவு அப்படின்னு ஒரு புது தமிழ் வார்த்தையை, பழைய தமிழ் வார்த்தையை புதுசாக எடுத்து சொல்லியிருப்பாரு. அப்போ திருவிக்கா வந்து இலங்கை போறாரு. அது என்ன நூலாக எழுதுறாங்கன்னா எனது இலங்கை செலவு, எனது இலங்கை பயணம் சொல்லி எழுதியிருப்பார். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட், கலையுரைத்த கற்பனை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. இந்த மாதிரி புரட்சியாக பாடினதாரு. பாரதியாருக்கு முன்னாடி ஒரு புரட்சிகரமாக பாட்டு போனார்னா அது வள்ளலார் தான். ஓகேங்களா. அதனால தான் பாரதியார் அவர் என்ன சொல்லிப்பாரு, புதுமை நெறி கண்ட புலவர்னு சொல்லிப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து வள்ளலார். பாரதியார் வர மாட்டார். கலையுரைத்த கற்பனை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம். பழைய விஷயத்தை வந்து தூக்கி பிடிச்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த சாதி சமயம் மதம் அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிச்சிருக்கா, அதெல்லாம் அந்த வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார். பழைய புக்கில் இருக்கு. ஓகேங்களா. திருவிக்கை இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை அதான் சொல்லி 430. ஓகேங்களா. 430. போன கொஸ்டின் ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த வருஷம் தான் 430. மொத்தம் 44 தலைப்புகள் இருக்கும். பாடல்கள் எத்தனை? 430. ஸோ அடுத்த கொஸ்டின், எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யாருன்னு கேட்டோம்னா தர்ம சிவராம். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர். அது போனதுலேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட்லேயே பார்த்தோம். பரிமார்கள் என்ன சொல்றாரு, வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பாராட்டுவார். ஆறுமுக நாவலர் தான் வந்து வேற என்னன்னா உரைநடையின் தந்தை, தமிழ் உரைநடையின் தந்தை, தற்கால உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர் தான். ஓகேங்களா. பிள்ளை இவர் தான் முதல்ல பிள்ளை இல்லாமல் உரைநடை எழுதினார், வலு இல்லாமல். சரியா. ஸோ நெக்ஸ்ட், புது கவிதையின் தந்தை நா. பிச்சைமுத்தின் முதல் புது கவிதை முன்னே சொல்லிட்டேன் இல்லையா, காதல். இது எல்லாமே அவர் தான். பெட்டிகட நாராயணன், கிளிகுண்டு, காதல், ஒலி அழைப்பு, இது எல்லாமே நா. பிச்சைமுத்தி தான். ஓகேங்களா. அதில் அவரோட முதல் கவிதை எதுன்னு கேட்டோம்னா காதல். முதல் சிறுகதை எதுனா சயின்ஸுக்கு பலி. ஓகேவா. ஞாபகம் வச்சுங்க. ஆன்சியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சியன்ட் அண்ட் தமிழ் போயட்ஸ். ஓகேங்களா. இது அதான் மறைமலை அடிகளோட நூல். ஓகேங்களா. ஞாபகம் வச்சு. ஆன்சியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ், அதாவது பண்டைய மற்றும் ஓகேவா நவீன தமிழ் கவிஞர்கள் அப்படின்னு எழுதுறது யாருன்னு கேட்டோம்னா மறைமலை அடிகள். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து சி. நா. பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன? அதான் என்ன சொன்னல, வேங்கடா மகாலிங்கம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி. கனகசபை ராசகோபால் அரங்கசாமி யாரு? ஸோ வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்திராசலு. ஓகேவா. ராசகோபால் யாரோட பேரு? சுரதாவோட இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். ஓகேங்களா. கனகசபை சுப்புரத்தினோ பாரதிதாசன். ஓகேவா. பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இப்படி சொன்னேன். யார் இந்த கூட்டம் சொன்னது? திருவிக்கா. ஓகேவா. வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சம் அளிக்காது, இதுதான் வந்து யார் சொல்லிப்பாரு? ராமலிங்க அடிகளார் சொல்லியிருப்பாரு. பெண்களே சமூகத்தின் கண்கள், பாரதியார் சொல்லிப்பாரு. சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம், ஆனால் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா. அம்பேத்கர். ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன? பின்வரும் ராமலிங்க அடிகளார் கூறியது வந்து வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சம் அளிக்காது, ஒரு 10 கூட்டு சொல்லிப்பாரு இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து பி. திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழ் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாறு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாறு தெரிந்திருக்கான்னு சொல்லி கி. பே. விஸ்வநாதன். ஓகேங்களா. முத்தமிழ் காவலன் சொல்லி சொல்லுவாங்க இவரை. ஸோ ஆன்சர் வந்து யார் வரும்? கி. பே. விஸ்வநாதன். சரிங்களா. ஆன்சர் பி. அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர். அன்பருக்கு. ஓகேவா. என் பணி கடன் செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னா திருநாவுக்கரசர். ஆனால் அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டுன்னு சொன்னது வந்து தாய்மானவர் தான். ஓகேங்களா. பராபரமே அப்படின்ற இது எழுதியிருப்பாரு, அதில் வரும். அடுத்த வருஷம் பாருங்க, வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரை. அந்த 10 அறிவுரை சொல்லிப்பா இல்லையா. குருவை வணங்க கூசி நிற்காதே சொல்லிப்பாரு. மூடக்கத்தலை நம்பாதே இல்லை, ஏழைகள் வயிற்றுலேயே செய்யாதே சொல்லியிருப்பாரு. சமுதாயத்தை தீங்கு செய்யாதே சொல்லிக்க மாட்டார். 1, 3. ஓகே. ஆன்சர் ஏ. மீதி ஒரு 10 கூட சொல்லிப்பாரு. அது ஒரு முறை பார்த்துங்க ஒரு பாட்டில். ஓகேவா. நெக்ஸ்ட், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? செம்மொழி தமிழ் மொழி உயர்தனி செம்மொழின்னு சொன்னதே பரிமார் கலைஞர் தான். 1901 சொல்லி நிலைநிறுத்திப்பார்.
திருமணம் செல்வகேசவ முதலியார் தமிழின் எம்பிரிவுக்கு மிகவும் தொண்டாற்றினார். யார் இந்த செல்வகேசவ முதலியார்? இவர் தான் வந்து திருக்குறள் தமிழுக்கு கதி எனப்படுவது கம்பராமாயணமும் திருக்குறளும் சொன்னது. ஓகேலா, கதி கம்பராமாயணம், திருக்குறள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவர் தான் இவர் வந்து உரைநடைக்கு அதிக தொண்டு செஞ்சிருப்பார். ஞாபகம் வச்சு, உரைநடைக்கு. ஓகேவா, உரைநடை எழுதுவது எனது தொழில் என்றவர் யார்? நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கின்றேன். உரைநடை என்பது தொழில் சொன்னது வந்து திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா. அடுத்து வந்து புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியார் சொன்னால. இப்போ தான் புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியார் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? ராமலிங்க அடிகளார். ஓகேவா. பயணம் என்ற சொல்லிருக்கு செலவு என்ற சொல்லினா முதல் பயன்படுத்தவர் யாரு? திருவிக்கா. ஓகே, அதனால தான் எனது இலங்கை செலவு நூல் எழுதியிருக்காரு. பேசும் தாய்மொழியின் மட்டுமல்லாமல் ஒருவன் தாயையும் தாய்நாட்டையும் பழித்தவன் என்று கூறியவர் யாரு? திருவிக்கா. தாய்மொழி பற்றி வந்தாலே தாய்மொழி, தாய்நாடு வந்தாலே திருவிக்கா. சரியா. நெக்ஸ்ட், உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் யாரு? உயிர் இறக்கமே, இரக்கத்தை பத்தி ஜீவகரண்ய ஒழுக்கம் சொன்ன மாதிரியா, இரக்கம் எல்லா உயிரினங்கள் மேலே இறக்கம் இருக்கணும்னு சொன்னது ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னது யாரு? ராமலிங்க அடிகளார் தான். நெக்ஸ்ட், ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியவர் திருவாவடுதுறை ஆதீனம். அதில் இருக்கிற வந்து சுப்பிரமணிய தேசிகர் தான். அப்போ தலைவராக வந்து சுப்பிரமணிய தேசிகர் இருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணிருப்பார்? இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியிருப்பாரு, ஆறுமுக நாவலர். ஓகேவா. ஸோ ஆன்சர் பி. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம வேங்கடசாமி பற்றி கேட்கக்கூடிய 3 கொஸ்டின். கள்ளர் சரித்திரம் என்ற நூலை எழுதியது யாரு? ஓகேங்களா. சிலப்பதிகாரத்து தற்கால உரை முழுவதும் எழுதியது யாரு? அது வந்து திருவிழா உரை எழுதியவர் யார்? நான் வேங்கடசாமி நாட்டார். பின்வரும் பட்டியலில் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் இது. வி.கோ. சூரியநாராயணா பரிதிமார் கலைஞர். ஓகேங்களா. தமிழ் புலவர் சரித்திரம், இது நம்ம புக்கில் இல்லை, அதுக்காக தான் நான் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஸோ ஆன்சர் வந்து சி, தமிழ் புலவர் சரித்திரம். ஓகேவா. நெக்ஸ்ட், திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் என்னென்ன பாருங்க? முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், சத்திய வேத கீர்த்தனைகள் அவர் எழுதியிருக்க மாட்டார். ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஆன்சர் டி தான். முருகன் அல்லது எழுதியார், நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வார் எழுதியிருக்காரு. டி தான் வராது. ஆன்சர் டி. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை, புதுமை வேட்டல், முருகன் வேட்டல் அல்லது அருள் வேட்டல். ஓகேங்களா. நிறைய நூல் எழுதியிருப்பார். பட்டியல் ஒன்றில் உள்ளதை பட்டியல் 2 பொறுத்துக்க. தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் இப்போ தான் பார்த்தோம். திருவிக்கா. ஓகே, இது மாதிரி தான் ஒரு கொஸ்டினை படித்தாலே அந்த கொஸ்டின் வந்து நம்ம ஏதாவது நிறைய கற்றுக்கலாம். ஓகேங்களா. தேன்மலை சுரதா தமிழ்நாடு துறை வளர்ச்சி பரிசு பெற்றார் இல்லையா. குழந்தை செல்வம்னா கவிமணி தேசிய விநாயகனார். குழந்தை இலக்கியனா வாணிதாசன். ஓகேங்களா. இசையாயிரம் ஜெயங்கொண்டார். இசையாயிரம். ஓகேவா. நம்ம கலிங்கத்து பரணி மட்டுமல்லாமல் இசையாயிரம் என்ற நூல் எழுந்து யார்? ஜெயங்கொண்டார். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், துளசி. ஸோ இது வந்து இந்த இதில் நான் கொடுக்கல, அதனால் இங்கே சேர்த்து கொடுத்துருக்கேன். சரிங்களா. இதெல்லாம் வந்து இலக்கியத்தில் வரும். இல்லை இதுதான் கரெக்ட். உரைநடை தான். 16 சிலபஸ் வரும். 20 கண்டென்ட் 20. ஓகேங்களா. 16 நினைக்கிறேன். அறிவியல் சிந்தனைகள் 1. அப்புறம் என்ன வரும்? ஓகே, உணவே மருந்து, அந்த கான்செப்ட் தான். சரியா. நெக்ஸ்ட் வந்து துளசி வந்து மஞ்சள் காமாலை, கருப்பை சேர்ந்த நோய் நோக்கம், இளைப்பு, இருமல், மார்பு சளி நீக்கம். ஓகேவா. 2. அடுத்து வந்து சோற்று கற்றாழை வந்து கருப்பை சேர்ந்த நோய் நோக்கம். 4க்கு 3. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து தூதுவளை வந்து கீழாநெல்லி மஞ்சள் காமாலை நீக்கும். ஓகே, கரெக்ட். 4. ஓகேங்களா. அது வந்து கீழாநெல்லி வந்து இளைப்பு, இருமல் போக்கும். ஓகேங்களா. அப்போ 2 4 1 2 1 4 3 பி தான் வரும். கரெக்டா. ஆமாம். துளசின்றது மார்பு சளி, தூதுவளை என்ற இளைப்பு, இருமல், கீழாநெல்லி மஞ்சள் காமாலையை போக்கும், சோற்று கற்றாழை வந்து கருப்பை சார்ந்த நோயை நீக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி. இதன் பட்டை அரைத்து தரீங்கன்னா முதிர்ந்த எலும்பு விரைவில் கூடும். எது? முருங்கை. ஓகேங்களா. முருங்கை பட்டை அரைச்சி கட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் வந்து பட்டியலில் உள்ள மூலிகையின் பொது பேரையும் சிறப்பு பேரையும் பொறுத்துக்க. தூதுவளைக்கு என்ன பேர்? ஞானப்பச்சிலை. கரெக்டா. ஞானப்பச்சிலை தானே இவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. சிங்கவல்லி. ஓகேங்களா. ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு யார்? வல்லார் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து 2. கற்றாழைனா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்வாங்க. கரிசலாங்கண்ணி, தேகராசம், பிருங்காசாரம். ஓகேங்களா. இதெல்லாமே வந்து கரிசலாங்கண்ணி தான். ஸோ அப்போ வந்து 4. குறுமிளகு இந்திய மருந்து. ஆமாம், மிளகை வந்து எப்படி சொல்லுவாங்க? இந்திய மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் 3. 2 1 4 3. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ இருக்கா. ஓகே, இருக்குது டி. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இந்த 110 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கண்டிப்பாக சொல்லியாங்க. ஓகேங்களா. அடுத்த டெஸ்ட் வந்து இலக்கணம் இருக்குது. இலக்கணத்துக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். ஜிகே டெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஜிகே டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ அதே 100 rupees தான். ஓகேங்களா. எப்படி ஜாயின் பண்ணணும் நான் சொல்கிறேன். தமிழுக்கு வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ ஓகே, மற்ற டெஸ்ட்டுக்கும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. பை நியோ.